இந்த கடனால கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பேசுவார் அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. முதல்ல அவர் கற்பனைக்கு இப்படி கடன் அடைக்கிறது தான் அவர் திட்டமே. நீங்கள் ஒவ்வொரு கடனை அடைக்க கர்த்தர் ஒவ்வொரு கடனை அடைக்கிறதுக்கான காரியத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு கடனை அடைக்கும் போது தான் அடுத்த கடன் எப்படி அடைக்க சொல்லி வெளிப்படுத்துவார். ஒரே நாளில் எல்லாம் அடைக்க நினைக்க முடியாது. அது நடக்காது. ஒவ்வொன்றா படிப்படியாக வெளிப்படுத்துவார். முதல்ல அவர் கட்டளைக்கு படித்தேன். கடன் வாங்காதிருப்பான்னு கற்று சொல்லியிருக்காருங்க. ரைட். அப்போ முதல்ல கடன் அடைக்கிற முயற்சி. முதல்ல நம்பர் 1 ஏதாவது ஒரு அடைங்க. அடுத்த கடனுக்கான வழியை உங்களுக்கு கற்று திறப்பா. அதிலே தம்முடைய காரியத்தை என்னன்னே தம்மை வெளிப்படுத்துவா. எல்லா இடத்துலையும் அப்படிதான். ஒரு வசனத்துக்கு விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சாதான் அதுக்கு நீ கை கொண்டாதான் அடுத்த வசனம் வளர்க்க முடியும். அதுதான் தேவன் தம்முடைய காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தன்னை வெளிப்படுத்துவார். அவர் அன்பா இருக்கிறதை காட்ட தன் அன்பார்ந்த சீஷனுக்கு எல்லாமே கொடுப்பார். நாம் அன்பா இருக்கிறதை எப்படி காட்ட வேண்டும்? அவர் வார்த்தைகள் நமக்கு கீழ்ப்படியும் போதுதான் அடுத்து தேவன் என்ன செய்ய போறாங்க நமக்கு விளங்கும். அதற்கு உங்களுக்கு விளங்காது. நாம் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை வசனத்துடன் கீழ்ப்படிய தேவன் நம்ம